ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஈரல் சுக்கா தான் பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நல்ல கிராமத்து ஸ்டைலில் நான் வந்து ஈரல், செவரொட்டி, அப்புறம் வந்து நுரையீரல் எல்லாமே மிக்சடாக கொடுத்தாங்க. அதை வந்து நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு நல்லா மஞ்சத்தூள், உப்பு இதெல்லாமே போட்டு நல்லா கழுவி க்ளீன் பண்ணி நல்லா வந்து தண்ணி இல்லாமல் வடித்து வச்சுக்கலாங்க. அதுக்கு வந்து ஒரு மசாலா அரைக்கணும். அதுக்கு 2 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 2 ஸ்பூன் ஜீரகம், 2 ஸ்பூன் சோம்பு, மிளகு 2 ஸ்பூன், 2 ஸ்பூன் தனியா இது எல்லாமே போட்டு நல்லா வறுத்து இந்த மாதிரி பொடியாக அரைச்சி வச்சுக்கணும். நம்ம கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருந்த அந்த ஈரலில் வந்து தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டு இது எல்லாமே போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 hour போல் நல்லா ஊற வச்சுக்கலாங்க மூடி வச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். நல்லா நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் வந்து நமக்கு என்னென்ன ஸ்பைசஸ் தேவையோ அதெல்லாமே போட்டுருக்கேன். நான் பட்டை, கல்பாசி, ஏலக்காய் இது எல்லாமே போட்டிருக்கேன். அப்புறம் பச்சை மிளகாய், வெங்காயம், கருவேப்பிலை இது எல்லாமே போட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாங்க. இது எல்லாமே கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கணும் கொஞ்சம், ஏன்னா அது ஒரு மாதிரி ஈரல் வாசம் சிலவங்களுக்கு பிடிக்காதுல, அதனால் இந்த வெங்காயம், பச்சை மிளகாய் இது எல்லாமே கொஞ்சம் தூக்கலாக போட்டுக்கணும். நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடாமல் இஞ்சி பூண்டு வந்து நல்லா தட்டி வச்சுருந்தேன், அதையும் வந்து போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 தக்காளி இதையும் போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த சுக்கா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மசாலா நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி ஊற வைக்கிறோம்ல, அதில் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளிலாம் நல்லா வதங்கிருச்சு. இந்த நேரத்தில் கொஞ்சம் மஞ்சத்தூள், அப்புறம் இந்த வெங்காயம் தக்காளிக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் இதெல்லாமே போட்டு கொஞ்சம் நேரமாக வதக்கி விட்டு நம்ம ஊற வச்சுருந்தோம்ல ஈரல், அதையும் போட்டு நல்லா வந்து ஒரு 15 நிமிஷம் தண்ணிலாம் எதுவுமே ஊற்றாமல் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதுலேயே நிறையா தண்ணிலாம் வரும், அதனால் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. நல்லா ஓப்பன் பண்ணி வச்சு மூடிலாம் வச்சு வேக வைக்க வேண்டாம். இப்போ நல்லா ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா வதக்கி விட்டுட்டு அப்புறமா பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணியும் ஊற்றிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி இந்த மாதிரி சுருண்டு வந்துருச்சு. இந்த நேரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம மூடி வச்சு ஒரு 15 நிமிஷம் போல் வேக வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 15 நிமிஷம் போல் நல்லா வேக வச்சுட்டேன். இந்த சூப்பராக வந்துருச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். கொஞ்சம் நேரமாக கூட இந்த தண்ணிலாம் உறிஞ்சிடணுங்க. இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா ட்ரை ஆனோடனே லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லிலாம் போட்டு இறக்குனா நம்மளோட சூப்பரான ஈரல் சுக்கா செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே ஹெல்த்தியானது. எல்லாமே மிக்ஸடாக செய்யும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். பசங்களுக்கு நம்மளுக்குமே ரொம்பவே நல்லதுங்க. கண்டிப்பாக மாதத்துக்கு ஒரு தடவையாவது நம்ம இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்ணும். இப்போ பார்த்திங்கன்னா செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நாங்கள் நல்லா ரசித்து சாப்பிட போகிறோம். இப்போ சூப்பராக இலையெல்லாம் போட்டு நல்லா வந்து ஆட்டுக்கால் குழம்பு, அப்புறம் ஈரல் சுக்கா எல்லாமே வச்சு சாப்பிட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணுவோங்க இன்றைக்கி.